டியூஸ்டே ஈவினிங் இட்லி பொடி வீட்டில் தீர்ந்துருச்சு. இட்லி பொடி இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும்போது அந்த பொடி கூடவே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இல்லாதனால இதை அரைச்சி வைக்கலான்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சூட்லேயே பெருங்காய பொடியும் சேர்த்து கல்லுப்பும் சேர்த்து ஆற வச்சுட்டேன். நான் சைடில் அப்படியே டீக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி எந்திரிச்சானா அவனுக்கு பால் வேணும், எனக்கும் டீ வேணும்ன்ட்டு இது நல்லா ஆட்டுங்கனால நானும் ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு இட்லிக்கு தேவையான மாவும் கரைச்சி வச்சுட்டேன். நைட்டு இட்லி தான் செய்யலாங்கிறனால இப்போ நல்லா ஆறிடுச்சிங்கிறனால மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சா போதும். நைட்டு டின்னருக்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தேவையான மசாலா எல்லாம் நான் மிக்சியில் வணக்கி ஆட்டி வச்சுருந்தேன். அது எல்லாமே போட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் இல்லை 3 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான குருமா ரெடி. இட்லியும் பொடி தோசையும் வச்சு இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வீலாகில் பார்க்கலாம். பாய்.